ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் மஷ்ரூம் சுக்கா தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நிறைய சேர்க்காதீங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நீங்கள் அதுக்கு பதிலாக வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். மசாலா கறிக்கிடக்கூடாது, ஃப்ளேமை லோவில் வச்சு செஞ்சுக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்தோன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்த்தோன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு சுருண்டு வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பச்சை வாசனை வந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண புதினா தலை சேர்த்துக்கிறேன். புதினோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். இப்போ இதில் கட் பண்ண 1 பேக்கெட் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் எப்படி கட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மஷ்ரூம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சுக்காங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் மஷ்ரூம் போட்டுருக்கேன். இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வேகும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அடி பிடிக்குதுன்னு. பாருங்கள், மஷ்ரூமே நல்லா தண்ணி விட்டு சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக அதில் 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். மிளகு பொடியோட ஃப்ளேவர் சுக்காவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இதில் கட் பண்ண கொத்தமல்லி தலை, லாஸ்ட்டாக உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோன்னா நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சுக்கா சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நிறைய மஷ்ரூம் ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.